பழனிசாமி ஒருத்தர் தான் திருவோடு இருந்துக்கிட்டு இப்போ அவதி பிச்சாந்தேகன்னு சொல்லிட்டு விஜய் வீட்டுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்க ஒரே ஆள் அவர் தான். ஏன்னா கட்சி விட்டு எல்லாத்தையும் துரத்தி விட்டார். நீ அதை என்ன சேர்த்துக்கு பார்க்குற நிலமையில் அவர் பரிதாபத்தில் இருக்கார். அதனால் அவர் தான் அந்த மாதிரி ஒரு பரிதாபத்தில் இருக்கிற ஒரு தலைவர் தான் உங்கள் கூட கூட்டணி வச்சுக்கிறேன்னு பேசிக்கிட்டு இருக்காரு. மற்றபடி ஸ்ட்ராங்காக இருக்கிற எந்த தலைவரும் வரவே இல்லை. எட்டு கூட இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் தூக்கி விட்றீங்க. தினசரி அவரை பற்றி பேசுகிறீங்க. தினசரி தூக்கி இப்படி தான் புகழ்றீங்கன்னு கிடையாது. ஸ்டாலின் பயந்துட்டார், உதயநிதி உதறிட்டார், கனிமொழி காணாமல் போயிட்டாங்க, என்னென்னமோ பேசுகிறீங்க. பட் அவர் என்ன ஆனார்னு கேட்டாக்கா தெரியல, எங்கே போனார் தெரியல. ஒரு சின்ன சம்பவம் நடந்தது கரூரில், ஒரு மாதம் ஆளை காணும். ஒரு மாதம் எங்கே போனாருன்னு தெரியல. பயந்து நடி ஓடினவர். இப்படிப்பட்ட ஒரு ஆளை வந்து தலைவரை ஏற்றுக்கிட்டு போவாங்கன்னு சொன்னீங்கன்னா கேட்டுக்க வேண்டியது தான். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு மெகா கூட்டணி, கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, சீக்கிரம் வந்துருவாங்க, நல்லா நிறையா சொன்னார். இப்போ அவருடைய கூட்டணி கனவு அப்படிங்கிறது பறி போயிடுச்சுன்னு எடுத்து அதை தாங்க தினகரன் சொன்னார். உனக்கு வெக்கமாக இல்லையான்னார். அதுலேயே அவர் இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்கலை. இப்போ நான் நடத்துகிற கட்சியில் என்னுடைய தொண்டர்கள் உண்மையான தொண்டர்களாக இருந்தாக்கா வேற ஒரு கட்சிக்காரன் கொடி பிடிச்சிட்டு வந்தால் என் தொண்டை சும்மா இருப்பானா? அடிச்சு எங்கள் கட்சி கூட்டம் நடக்குது, இங்கே உன் கட்சி கொடி கொடுத்ததுன்னா என்னடா அர்த்தம் ஒத்துச்சிருக்க மாட்டான். பழனிசாமி கூட்டத்தில் வந்து எடுத்துகிட்டு பழனிசாமி அவர்கள் வந்து சேர்ந்து விட்டார் இருக்கிறாரு. வெக்கமான இருக்குதாயான்னு கேட்டார்.